அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க வணக்கங்க வணக்கங்க. என்னங்க சொல்கிறது, ஏதுங்க சொல்கிறது? செல்லக்குட்டி விஜயை வேணான்னு சொல்கிறாளா, இல்லை வேணும்னு வீட்டுக்குள்ளே வர வைக்கிறாளா, அதாவது காவிரியோட மன வீட்டுக்குள்ளே வர வைக்கிறாளா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுங்க ரெண்டு பேரும் கண்ணாமூச்சி ஆடுறதை விட்டுட்டு நம்மளை போட்டு பாடா படுத்துதுங்க. இருக்குது இல்லை, இல்லை இருக்குது அப்படின்னு சூர்யா சார் ஒரு படத்தில் சொல்லுவார். அந்த மாதிரி காவேரி விஜய் நினைக்கிறாங்களா நினைக்கிறாங்களா அப்படின்னு சொல்ல வைக்கிற அளவுக்கு தாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எபிசோட கொடுக்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லபடியாக தான் போணுச்சு. காவேரி மூஞ்சில் சிடுசிடுப்பே இல்லைங்க. ஏன்னா பாவங்க கடுகு வெடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. நம்ம விஜயை மட்டும் பார்த்துட்டா அப்பப்போ ஓரக்கண்ணில் சைட் அடிக்குது. அதை தாங்க நான் சொன்னேன் இருக்குது இல்லைன்னு. இப்போ டைரியோட வீட்டுக்கு வந்துட்டு எல்லார்ட்டையும் பேசி முடிச்சுட்டு ரூமுக்குள்ளே வேகமாக போய் படிக்க போகிறாங்க. டைரியை பார்த்தா தான் இவங்களுக்கு தூக்கம் வருங்கிற அளவுக்கு போயிட்டு கதவை போய் சாத்திட்டு படுக்கிறாங்க. படுத்துட்டு படிச்சுட்டு இருக்காங்களா. படிச்சுட்டு இருக்கையில் சாரதா வந்துடுது. சாரதா பார்த்தானா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னடி தூங்குடி, வேலை இருக்குல்ல, சும்மா இதெல்லாம் பார்த்துட்டு கண்ணு கெட்டு போயிடும் அப்படின்னு சாரதா படுத்துறாங்க. சாரதா எப்படா படுப்பாங்கன்னு இப்படி எட்டி பார்க்க யதார்த்தமாக காவேரி பார்க்குறாங்க. என்னடி அப்படிங்களா, ஒன்றும் இல்லைம்மா சும்மா அப்படின்னு சொல்ல பார்த்தேம்மா. ஏம்மா ஒரு பொண்ணு அம்மாவை பார்க்குறது தப்பு இல்லைல்ல அப்படின்னு சொல்ல, தப்புன்னு யாரடி சொன்னா, அதான் தப்பு இல்லைன்னு சொன்னேம்மா. நீ என்ன கில்லி படம் பார்த்தியோ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிப்படுறி அப்படின்ட்டு படுக்கிறாங்க. நீ தூங்குமா அப்படின்ட்டு தூங்க வைக்கிறாங்க. சாரதா கொஞ்சம் கொரட்டை சத்தை விட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்களா. அப்பாடா தூங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டைரியை எடுத்து ஓப்பன் பண்ணால் அப்படியே இங்கிட்டு திரும்புகிறாங்க. காவேரி அப்படின்னு தூக்கத்திலே வளர ஐயோ அப்படின்னு புக்கை அந்த டைரியை மறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்பாடா அம்மா தூக்கத்தில் பெணாத்துது சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்புகிறாங்க. நல்ல வேலை முழிக்கல அப்படின்னு படிக்க போகிறாங்களா. தம்பி விஜய் தம்பி வாங்க தம்பி, அப்படிலாம் நினைக்காதீங்க தம்பி பார்க்குறாங்க. அடி பாவி, தூக்கத்தில் கூட எனக்கு அப்புறம் விஜயத்தை நீ சொல்லுவியா, அந்தளவுக்கு மனசில் இடம் பிடிச்சிட்டாரு. எப்படியும் இந்த மாதிரி என்னமோ ஒன்று இருக்குது. எங்கள் அம்மா யார் மேலே இப்படிலாம் ஆசை பாசம் வைக்காது, இதில் ஏதோ ஒரு மர்மம் புதஞ்சிருக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டைரியை படிக்க பார்த்தா மறுபடியும் புலம்புது. சரி இங்கே இருந்தால் கதை ஆகாதுன்னு சொல்லிட்டு டைரி எடுத்துகிட்டு மெல்ல வெளியில் வராங்க. வெளில வந்துட்டு மாடிக்கு போயிடுறாங்க. கிச்சனுக்கு போவாமான்னு பார்க்குறாங்க. இல்லை யாராவது தண்ணி குடிக்க வருவாங்க, படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேலே மாடிக்கு போகிறாங்க. மாடியில் போயிட்டு ஒவ்வொன்றா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொன்றும் படிக்க அவங்க ஆஃபீஸுக்கு போனது வந்தது எல்லாத்தையும் பார்த்து அப்படி ஒரு மெய் செலுக்கிறாங்க. சே லவ்வா இதுக்கு பேர் என்ன சொல்கிறது, தெய்வீக காதலா, கல்யாணம் பிடிக்காம கல்யாணம் பண்ணிட்டு காதல் கரப்புரண்டு ஓடுதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொரு வார்த்தைக்கும் தன்னைத்தானே நினச்சிக்கிறாங்க. சந்திரமுகியா நினச்சிக்கிட்டு நின்னா அப்படிங்கிற மாதிரி இவங்க கதையவே இவங்களே படிச்சுட்டு இவங்களே அந்த இதை மாற்றிக்கிட்டு அந்த இடத்துல நம்மளை வச்சு பார்ப்போங்கிற மாதிரி பார்க்குறாங்க. சே அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காரில் போகையிலே அப்படி ஊட்டி விட்டு போகிறதும் அவங்கள மக்குன்னு அடிக்கிறதும் அதாவது ஆஃபீஸில் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு பண்ணுவாங்க இல்லையா, அந்த இடத்துலாம் காவேரி கற்பனை பண்ணி பார்க்குறாங்க தன்னைத்தானே. சே சூப்பராக இருக்கே, ஐயோ ஏம்மா நீ போன அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே போனால் காவேரி நீ லவ் பண்ணிடுவோம் போல இருக்கேடி அம்மு அப்பாவை அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிறாங்க. அடுத்து படிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரும். அதுக்கப்புறம் அவங்க அம்மா அவங்க அடித்து இழுத்துட்டு போகிறாங்க இல்லையா காவேரியை, அதுக்கு அந்த படித்தது அதோட தானே அவங்க அம்மா எழுப்புனாங்க. இப்போ பார்க்குறாங்க அப்படியே அழுக வருது. என்னது பாவம் விஜய் சார், நீங்கள் எவ்வளோ நல்லவங்க, உங்களை போய் அடிச்சிருக்காங்களே, அடியே ஏண்டி அவன் தங்கச்சிக்காரி போட்டு கொடுத்துருக்குறாளே, அதாவது தங்கச்சி போட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எழுதியிருக்காரு. அதையும் படித்து பார்த்துட்டு வேதனை வருது. அடித்து இழுத்துட்டு போனதை பார்த்து நினச்சி தேம்பி அழுகுறாங்க. சே இப்படிலாங்க ஒரு குடும்பம் உங்களை இப்படி பண்ணியிருக்கும், நீங்கள் எவ்வளோ நல்லவர் விஜய். கண்டிப்பாக உங்களை மாதிரி ஒரு பொண்ணு, உங்களை மாதிரி ஒரு ஆணை ஒரு பொண்ணு வேணான்னு சொன்னான்னா அவன் மனுஷே இல்லை. அப்போ நீ ஏமா வேணான்னு சொல்கிறேன்னு கேட்குறீங்கல்ல, கேட்கணும் தானே. இப்போ காவேரி மனசுக்குள்ளே காதல் வருது. சே இப்படிப்பட்ட மனுஷனை நம்ம ஏன் வேணான்னு சொல்லணும், ஐயோ நம்ம வேணான்னு சொல்கிறதுக்கு கரெக்டான காரணம் இருக்கே. அடா ஆமாங்க, அவர் தான் பொண்டாட்டியை தவிர நான் யாரையுமே லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரேங்க. அதுக்கப்புறம் நான் அவரை விரும்ப முடியும், எப்படி பண்ண முடியும் சொல்லுங்கள். ஆனாலும் என்னை விரும்பி தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்து கேட்டார். அதை ஒன்றை வச்சே பாயிண்டை பிடிக்கலாம். அவங்க வீட்டில் எல்லாருக்கும் என்னை பிடிச்சிருக்கு, லவ் பண்ணுவோம்மா காவேரி, லவ் பண்ணுறியாடி, என்னடி போடி அப்படின்னு சொல்லிட்டு டைரியை வைக்கிறாங்க. கதை நல்லா தான் இருக்குது, கண்ணெல்லாம் கடுக்குதே, இன்னும் படிப்போம்மா. அடுத்து படித்தோம்னா ரொம்ப அழுகையாக இருக்குது. அவங்க பொண்டாட்டியை அடித்து இழுத்துட்டு போயிட்டாங்க, அவங்க சகலையெல்லாம் அடித்தாங்கன்னு போட்டிருக்காரு. இந்த மாதிரி சகலையும் சேர்த்து என்னை அடிச்சுட்டு இழுத்துட்டு போயிட்டாங்க. என் மனசு என் இதயம் எல்லாத்தையும் நொறுக்கிட்டு போயிட்டா என் பொண்டாட்டி. நான் ஏன் வாழ்கிறோன்னு நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறமும் நான் விடலை. அவங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் நான் ரொமான்ஸ் பண்ணி அவன் மனசில் இடம் பிடிச்சேன் அப்படிங்கிற ஐயோ அப்படின்னு காவேரியாக சிரிச்சுக்கிறாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தாலும் மனசளவில் ஒன்றா தான் இருந்தோம். எங்கள் ரெண்டு பேர்த்தையும் ஒன்று சேர்த்து மனசார ரெண்டு பேரும் லவ் பண்ணுற
லவ்ன்றதை ஒன்றுக்கு ஒன்றா சொன்ன ஆரம்பித்தது நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்ததில் கூட இல்லைங்க. குழந்தை உருவானுச்சுன்னு பார்த்தோம்ல, அப்போ தாங்க நாங்கள் 2 பேருமே மனசார ஒன்று சேர்ந்தோன்னு சொல்லணும். காவேரி என் பொண்டாட்டி, காவேரி கர்ப்பமான அந்த நிமிஷமே இந்த உலகத்தில் நானும் புதுசாக உருவான மாதிரி தாங்க தோணுச்சு அப்படின்னு எழுதியிருக்காரு. என்னது காவேரியா அப்படின்னு பார்க்குறாங்க. அடுத்து தாங்க பேரெல்லாம் பார்க்குறாங்க. காவேரி என் பேர் அவங்களுக்கு எப்படி வச்சுருக்காங்க, அவங்க பொண்டாட்டி காவேரியா அப்படி சொல்ல, என் பிறந்தநாள் அன்னைக்கு தான் அவங்களும் பிறந்திருக்காங்க, என் பேர் தான் அவங்க பேர் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. காவேரிங்கிற பேரை கேட்டோன்னே இங்கே காவேரிக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஒரு மாதிரியான கையோட அடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஆனாலும் சரி ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தா இதில் ஒவ்வொருத்தவங்க பேரையும் சேர்த்து எழுதியிருக்காரு. காவேரி எனக்காக தியாகம் பண்ணா அப்படிங்கிறத முதற்கொண்டு இந்த யமுனாவால் தான் எங்கள் வாழ்க்கையும் பிரிஞ்சிச்சு, யமுனாவால் தான் சேர்ந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஆமாங்க, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் காவேரி என் மேலே உயிராக இருந்து என்னை வெளியில் எடுத்து எப்படியோ ஒன்று சேர்ந்தோம். ஆனால் 2 பேருக்கும் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, பிரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல படிக்க காவேரிக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்போது யமுனான்னு என் அக்கா பேர், என் தங்கச்சி பேர், எங்கள் அம்மா பேர் சாரதா ஆண்டி மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. அவங்களுக்குள்ள ஒரு வாழ்க்கை புயல் மாதிரி வந்துச்சு. சின்ன மாமியார்னு ஒருத்தி வந்தா, அவங்க வந்து அந்தந்த பாடுபடுத்தி என் பொண்டாட்டியே என்னையும் பிரிச்சுட்டாங்க. என் பாட்டி பிரிச்சுச்சா, விதி பிரிச்சுச்சா, யாரு பிரிச்சான்னு தெரியல. ஆனா இப்ப என் பொண்டாட்டி பேரையே என் குழந்தைக்கு அம்முன்னு பேரை வச்சு, அதை விட காவேரிங்கிற பேரை கூப்பிட்டு அவ நினைப்பா வருதுன்னு அம்முன்னு பேரை மாத்திக்கிட்டேன். ஆனாலும் அவளுக்கு பேர் வச்ச பேரு காவேரி தான். அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஊரே கிளம்பிட்டு நாங்க காஞ்சிபுரம் போயிட்டோம் அப்படிங்கிற முதற்கண்டு படிச்சுட்டு, அப்போ அம்மு ஏன் குழந்தையா, விஜய் ஏன் புருஷனா, ஒன்றும் புரியலையே, இது என்ன நடக்குதுங்க, அம்மாவை போய் கேட்கணும் அப்படின்னு வேகமாக இறங்கி வராங்க. இறங்கி வந்து அம்மாவை கேட்குறாங்க. அம்மா இங்கே பாரு, அங்கே எந்திரி அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க. என்னடி அம்மா உண்மையை சொல்லு, விஜய் என் புருஷனா, சொல்லு அப்படின்னு சொல்ல, இல்லடி ஏன் திடீர்னு கேட்குற, உண்மையை சொல்லு, அவர் என் புருஷனா, எதுக்குடி இப்படிலாம் கேட்குற, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கே, பயமாக இருக்குடி, சொல்லுடி, எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, உண்மையை சொல்லு. இல்லடி அதெல்லாம் இல்லையே, அப்போ இந்த டைரியில் இருக்க என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்க, ஏண்டி அவங்க பொண்டாட்டி பேர் காவேரியா இருக்கலாம், ஏமா இப்போ அது உண்மையை சொன்னா நம்ம சாரதாம்மா, ஆனால் இப்போவுமே அவங்க பொண்டாட்டியா இருக்கலாம், அதுக்கு என்னடி அம்மா, யமுனாவும் எப்படிம்மா, யமுனா போட்டிருக்கு, சாரதா போட்டிருக்கு, எல்லாம் நம்ம மெம்பர்ஸ் பூரா பேர் இருக்குமா, இப்போ அது உண்மையை சொல்றியா இல்லையா அப்படின்னு சொல்ல, சாரதா என்ன பண்ணுன்னு தெரியல. இல்லை நீ என்னென்னமோ ரகசியம் நடந்துட்டுருக்கு, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போயிட்டு அக்காட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட போகுது. அக்கா அப்படின்னு எழுப்ப, கங்கா என்ன பண்ணுது, என்னடி அப்படின்னு சொல்ல, இங்கே பார், நான் கேட்குற கேள்விக்கு எல்லாரும் பதில் சொல்லுங்க, எல்லாரும் வெளில வாங்க அப்படின்னு சொல்ல, எல்லாரும் வெளில வந்து நிற்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ஆச்சா அப்படின்ட்டு, இல்லை உன் ஃபோனை கொடு அப்படிங்கல, இல்லடி ஏன்டி ஃபோனை கொடு அப்படிங்கல, ஃபோனை கொடுக்குறாங்க. எதுக்கு இப்போ அவள் கேட்குறா, ஏதாவது திருட்டுத்தனமாக பேசியிருக்கணும் தானே, என்ன கொழுந்தியா தானே, இருக்கட்டும் அப்படின்னு வாட்ஸ்அப்புக்கு போகிறாங்க. வாட்ஸ்அப்பில் போனால் அப்படி விஜய் ஃபோன் எதில் சேவ் பண்ணி வச்சுருக்க, விஜய்னு தாண்டி சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. உள்ளே போய் பார்க்குறாங்க, விஜய்னு சேவ் பண்ணி வச்சுருக்கு. விஜய் காவேரி, அது என்ன காவேரி, இல்லடி அவங்க பொண்டாட்டி பேரையும் சேர்த்து போட்டேன்டி, அவங்க பொண்டாட்டி பேர் காவேரியா, ஆமாடி அப்படிங்கிறாங்க. உள்ளுக்குள்ளே போகிறாங்க, பார்த்தா ஆடி போகிறாங்க. 2 பேரும் வாய்ஸ் நோட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் என் பொண்டாட்டி என்ன சொல்கிறா அப்படின்னு விஜய் கேட்க, அது ஏன் கேட்குறீங்க, உங்கள் பொண்டாட்டிக்கு உங்கள் மேலே காதல் வருதோ இல்லையோ, எங்களுக்கு அவன் மேலே கோவம் தான் வருது, பெத்த பிள்ளையவே வளர்ப்பு பிள்ளையான்னு நினைக்கிறா, பாவம் எங்கள் அம்மா எப்படியாவது பேத்தியும் மகளையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஆனால் நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு பதில் போட, இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுறதுலாம் கரெக்டு தான், அதுக்காண்டி என் பொண்டாட்டியை திட்டுற வேலை வச்சுக்காதீங்க, என் பொண்டாட்டி பாவம் 5 வருஷம் என்னை பிரிஞ்சிருக்கா அப்படி இப்படின்னு மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய், உங்கள் கல்யாண ஃபோட்டோ என்கிட்ட இல்லை, அதை கொஞ்சம் அனுப்பி விட்றீங்களா அப்படின்னு சொல்ல, ஓகே அனுப்பி விட்றேன் அப்படின்னு அடுத்து ஃபோட்டோவை அனுப்பியிருக்காங்க. அப்படியே பேசிட்டு வரல, இதெல்லாம் இல்லைன்னு சொல்லுவீங்களாம்மா, இதெல்லாம் இல்லைன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு ஒன்னொன்றுக்கும் பார்த்துட்டே வராங்க. அடுத்து கல்யாண ஃபோட்டோவா அப்படிங்கல ஃபோட்டோவும் வந்துடுதுங்க. அடுத்தடுத்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஃபோட்டோ வந்து அனுப்புகிறேன்னு சொல்லிக்கிட்டே கடைசியாக பார்க்குறாங்க 2 பேரோட ஃபோட்டோ. அம்மா என்னம்மா அது அப்படின்னு கேட்க, இல்லடி அப்படின்னு சொல்ல, இதுக்கு மேலே என்கிட்ட மறைக்காதம்மா, எனக்கு இப்போவே தலை சுற்றுது, ஏய் என்னடி பண்ணுது, இதுக்காக தாண்டி பயந்துட்டு சொல்லாமல் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கையை பிடிக்கிறாங்க. நீ உண்மையை சொல்லு அப்படிங்கிறாங்க. பேர் ஊர் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கலாம், உருவமும் என்ன மாதிரியே ஒரே மாதிரி இருக்குமா, சொல்லுமா அப்படின்னு கேட்க அப்படியே ஆடி போகிறாங்க. இப்போ சொல்கிறீங்களா இல்லையா அப்படிங்கல, அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரியல, சொல்லிடுறோண்டி நாங்கள் சொல்லிடுறோம், ஆனால் உனக்கு ஒன்றும்
ஒன்றும் ஆகக்கூடாதுடி அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் ஆகாது, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லையில் மயக்கம் வருது. தாங்கி பிடிச்சிடுறாங்க. காவேரி காவேரி உனக்கு ஒன்றும் ஆகக்கூடாதாண்டி, இப்படி ஆயிடக்கூடாதாண்டி சொல்லலை அப்படிங்கிறாங்க. மயங்கிடுறாங்க. தண்ணி எடுத்து தெளிக்கிறாங்க. உண்மையை சொல்லுமா, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. சாரதா ஒன்று விடாமல் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அப்போது அவர் என்னை பிரிஞ்சு தான் வாழ்கிறாரா? இந்த பாட்டி, கல்யாணி பாட்டி தான் என் வாழ்க்கையை கெடுத்ததா அப்படின்னு சொல்ல, ஆமாடி, உன்னையே உன் புருஷன்ட்டு பிரித்தது நாங்கள் இல்லடி. அம்மா அந்த பாட்டி அப்படி சொன்னிச்சுன்னா எப்படிம்மா என் பிள்ளைய நீ தெருவில் விட்டுட்டு வர முடியும்? இல்லடி, அவங்க பாவம், எங்கள் வீட்டு வாரிசு, அதை ஒன்றை வச்சுக்கிட்டாது நாங்கள் உயிர் வாழ்கிறோன்னு கெஞ்சினாங்கடி. கெஞ்சினா உங்ககிட்ட இப்படி வதன்னு வச்சிருக்கேன்ட்டு உன்னை தூக்கி கொடுத்தியா? ஏம்மா என் பிள்ளைய மட்டும் எப்படிம்மா நீ தூக்கி கொடுத்த? என்ன நீ கொடுத்துருப்பியா? இல்லடி, அது வந்துடி. அப்போ நீ பெத்த பிள்ளை, நான் மட்டும் உனக்கு முக்கியம், நான் பெத்த பிள்ளை உனக்கு முக்கியம் இல்லைல்ல, அப்படி நினச்சா நீ தூக்கி கொடுத்துருக்க. அப்படிலாம் இல்லடி, எனக்கு அந்த கல்யாணி பாட்டியை விட உன் மேலே தான் கோவம் வருது. ஒத்த காலம் நின்று உருண்டு பிறண்டாது என் பிள்ளைய, என் பேத்தியை கொடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கணுமா? இப்போ நான் அந்த பிள்ளையோட நான் வாழ்ந்திருப்பேன்ல, அவள் வந்து என்னை மிஸ்ஸுன்னு சொல்கிறாமா அப்படிங்கல. கங்கா பார்க்குது. நான் எவ்வளோ சொன்னேன்டி, பிள்ளைய மட்டும் வாங்கிக்கோன்னு. அவங்களாம் அழுதாங்கடி, பாவமாக இருந்துச்சுடி அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. ஓ, பாவமாக இருந்துச்சா? பாவம்மா, அவரை இப்படி படுத்தி எடுத்துட்டீங்களே அப்படிங்கிறாங்க. ஆனால் அவரு கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன்ட்டார்ல. இல்லடி, நான் தாண்டி சொல்ல வேணான்னு சொன்னேன். மொத வந்து நின்னார்ல, அப்போ ஃபஸ்ட்டு தெரியாதுன்னு சொன்ன மாதிரி நடித்தேன்ல, அதுக்கப்புறம் தனியாக கூப்பிட்டு வச்சு சொல்லிடாதீங்க, என் பிள்ளைக்கு இந்த மாதிரி முடியாமல் இருக்குன்னு சொன்னேன்டி, அதனால தாண்டி உன்ட்ட சொல்லலை. ஓ, உன் பேச்சை கேட்பாரு, ஆனால் பொண்டாட்டி எனக்காக வந்து உண்மையை சொல்ல மாட்டாரா அப்படிங்கல. சரிடி விடுடி, இப்போ என்னடி? நான் விட மாட்டேன், அவருக்கு கால் பண்ணு அப்படி சொல்ல. ஏண்டி? கால் பண்ணு, அவர்கிட்ட நான் கொஞ்சம் விளையாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்குறாங்க. ஏண்டி காவேரி, ஒன்றும் அம்மா எப்படிம்மா, என் புள்ளம்மா, என் புருஷம்மா, அவரை நான் விடுவேனா? இப்போவே நான் ஓடி போய் அவரை பார்த்து கட்டி பிடிக்கணும், அங்கே போயிட்டு நான் தாங்க உன் பொண்டாட்டின்னு சொல்லணும் ஆசையாக இருக்குது. ஆனாலும் ஓன் பேச்சை கேட்டு என்ன வேணான்னு சொன்னார்ல, அதுக்கு நான் அவரை எப்படி சும்மா விடுவேன்? வர சொல்லு, ஃபோன் போட்டு வர சொல்லு. என்னடி பண்ண போகிறேன்? நான் என்ன சொல்லணும் அதுக்கு எல்லாரும் நீங்கள் ஆமாம் ஜாமின்னு தலையாட்டணும், அவ்வளோதான். இல்லை அப்படின்னு நிவின் என்ன பண்ணுறாரு, நீ ஏதாவது சொன்னினா காவேரி, நான் என்ன சொன்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி போய்க்கங்க அப்படிங்கிறாங்க. இல்லை கொஞ்சம் சொல்லினா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். அதுவா, வேறு ஒன்றும் இல்லை, ஒரே ஒன்று தான், அவர் நான் இன்னும் கொஞ்ச நாள் கலாய்க்கணும், அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. என்ன கலாய்க்க போகிற? நான் சொல்லுவேன்ல, அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நிவின்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. தம்பி கொஞ்சம் வீட்டுக்கு வர்றீங்களா? ஏன் அத்தை, என்னாச்சு? பத்தியா எவ்வளோ உரிமையாக அத்தைங்கிறத நீ இல்லைன்னு சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஏண்டி இப்படிலாம் பண்ணுற? ஏன்னா ஸ்பீக்கரில் தானே போட்டிருக்காங்க. இல்லை தம்பி, வீட்டுக்கு வர்றீங்களா? என்ன சொல்கிறான் என் ஆர்வ கோளாறு பொண்டாட்டி அப்படின்னு சொல்ல, அப்படியே எல்லாரும் திருன்னு முழிக்குதுங்க. ஐயோ மாட்டிக்க போகிறோமே அப்படின்ட்டு. தம்பி அதெல்லாம் ஃபோனில் ஏன் தம்பி பேசிக்கிட்டு, நேரில் பேசிக்கலாம். ஆனால் போங்கத்த, நேரில் வந்தா என்ன, ஃபோனில் பேசினா என்ன? என் பொண்டாட்டி ஆர்வக்கோளாறுன்னு சொல்கிறதுக்கு 1000 வாட்டி சொல்லலாம். வருது பக்கி, நான் புடவை கொடுக்குறேன், அதையும் வாங்குது, அப்படியே ஓடி வந்து கட்டி பிடிக்க வேணாம், முத்த மாலை கொடுக்க வேணாம், அப்படியே தேவதை மாதிரி இருந்தா தெரியுமா என் பொண்டாட்டி. அம்மா பொண்ணு அப்படி இருக்காங்க. எனக்கு ஆசையாக இருக்குது. என்னமோ சொல்லுவாங்க, எதிரில் இருந்தே தேன் இருந்தும் அதை குடிக்க தொட முடியலையே, தொட்டா தேன் கொட்டிருமோ அப்படின்னு ஒரு பயம்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த மாதிரி பக்கத்துலேயே இருக்கிறா. ஆனாலும் என்னை பிடிக்காத மாதிரியே பண்ணுறா. அத்தை, நான் என்னத்தை பண்ணுவேன்? மாப்பிள்ளை நான் ஃபோனை வைக்கிறேன். அத்தை ஃபோனை ஏன் வைக்கிறீங்க? நான் என்ன பண்ணுறது? உங்கள் பொண்ணு தான் பேச மாட்டேங்கிறா, அவளை நினச்சிக்கிட்டே பேசுகிறதுக்கும் கூடாதுன்னா என்னத்த? இப்போ என் பொண்டாட்டி எதுக்கு வர சொன்னா? என்னமோ தெரியல, முக்கியமான விஷயமா உங்களை வர சொன்னா. வர்றீங்களா தம்பி அப்படின்னு சொல்ல, வந்துடுறேன் அத்தை. என் பொண்டாட்டியை பார்க்க வர்றதுக்கு எனக்கு கசக்கு தான் என்ன? அவள் அவ்வளோ அழகு தெரியுமா? அப்படி தான் இருந்தா அத்தை. அந்த புடவையை கட்டி எனக்கு பார்க்கணும் ஆசையாக இருக்குத அப்படின்னு சொல்ல பேசு அப்படிங்கிறாங்க. காவேரி, என்னடி காவேரி, பேசு அப்படிங்கிறாங்க. வச்சா அடிச்சு போடுவேன், பேசு அப்படின்னு சொல்லி உதைக்கி கண்ணை, அதாவது ஆள்காட்டி விரலை காமிக்கிறாங்க. ஏதாவது பேசு அப்படிங்கிறாங்க. தம்பி வர்றீங்களா? எப்போ வர்றீங்க? இதோ இப்போவே, என் பொண்டாட்டி வர்றதுக்கு, என் பொண்டாட்டியை பார்க்குறதுக்கு நான் என்ன லேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. டக்குன்னு கிளம்பி வர்றதுக்கு இங்கே என்ன பண்ணுறாங்க, என்னென்ன திருட்டுத்தனம் பண்ணிகிட்ருக்கீங்க, ஃபோன் மறுபடியும் அடிமா அப்படிங்கிறாங்க. என்னடி பண்ண சொல்கிறேன்? ஃபோனை போட்டு என்ன சொல்கிற தெரியுமா? மாப்பிள்ளை காவேரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அவள் வாயடிக்கிறாள்ல, இன்னும் ஏன் அவளையே நினைக்கிறீங்க? வேறு பொண்ணா மாப்பிள்ளையை பார்த்து நீங்கள் 2 பேரும் தனித்தனியாக கட்டிக்கங்க அப்படின்னு சொல்லுமா. ஏண்டி இந்த விபரீத விளையாட்டு பண்ணு? அவர் என்ன சொல்கிறான்னு கேட்கணும். கங்கா பார்க்குறாங்க. ஏண்டி காவேரி, என் பொண்டாட்டி தான் முக்கியம், அவன் மேலே தான் நான் உயிராக இருக்கேன் அப்படின்னு உன் விஜய் சொல்லணும், அதை கேட்கணும், அதுக்கு தானே ஃபோன் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்ல, கரெக்டாக அக்கா கண்டுபிடிச்சிட்டாலே அப்படின்னு நினச்சிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான், நீ பேசுமா அப்படின்னு சொல்ல மறுபடியும் ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்தோன்னே ஹலோ என்னத்தை அப்படிங்கிறாங்க. என்னாச்சு, ஏன் அதுக்குள்ளே மறுபடியும் ஃபோன் பண்ணுறீங்க? இல்லை தம்பி, இல்லை என் காவேரி உனக்கு அடிக்க சொன்னா, உங்களுக்கு நான் காவேரிட்ட கொடுக்குறேன். அப்படியா அப்படின்னு தடுமாறாரு. இந்தாடி பேசு
அப்படிங்கல. உன்னைய தானம்மா பேச சொன்னேன், என் டைமா கொடுக்குற, எல்லாத்தையும் என்னையே மாட்டி விட பார்க்குறியா, நீ 2 பேசு அப்படின்னு சொல்ல, அம்மாப்பா அப்படிங்கிறாங்க. காவேரி மிஸ் சொல்லுங்க மிஸ். என்னங்க மிஸ், என்னங்க மிஸ், அம்மா எதுக்கு மிஸ், அம்மா ஃபோன்லேருந்து அடிச்சிருக்கீங்க, ஏதாவது ப்ராப்ளமா மிஸ் அப்படிங்களா. அடாடாடா, என்னம்மா விஜய் நடிக்கிறாரு, வாங்க மிஸ் போங்க மிஸ்ஸாமே. ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு வரீங்களா, இதோ வந்துட்டேன் மிஸ் வந்துட்டேன், நீங்கள் கூப்பிட்டு வராமல் இருப்பேனா, சரி நான் அம்மாட்ட கொடுக்குறேன், எனக்கு கிச்சனில் வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு கொடுத்துட்டு, அம்மா பேசிக்கோ நான் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. ஸ்பீக்கரை போடு அப்படிங்கல. என்னத்த என் பொண்டாட்டி என்னமோ ஆர்வமாக கூப்பிட்றா, என்னவா அவளுக்கு அப்படிங்கல. ஏமாப்பிள்ள அவன் முன்னாடி வாங்க மிஸ் போங்க மிஸ்ன்னு மரியாதை கொடுக்குறீங்க, இப்போ என்கிட்ட எப்படி பேசுறீங்களே, என்ன மாப்பிள்ள அர்த்தம் அத்தை. அப்புறம் அவன் முன்னாடி என் பொண்டாட்டி ஐ லவ் யூ அப்படி நான் சொல்ல முடியும், அதுவும் உங்கள் பொண்ணோட கண்ணு இருக்கே அப்படியே ஆந்த கண்ணு மாதிரி அப்படின்னு முறப்பா, அவகிட்ட சும்மா விளையாட்டுக்கு நடிக்கிறேன், உங்ககிட்ட பேசுகிறதா உண்மை. என் ஆசை பொண்டாட்டி என்ன சமைக்க போகிறானா இந்த மாமனுக்காக, அடியே சமைச்சு வைடியே. மாப்பிள்ள நீங்கள் பேசுகிறத காவேரி கேட்டால் என்ன ஆகும், ஐயோ வாங்க மிஸ் போங்க மிஸ்ன்னு சொல்லுவேன், என்னத்தை அவது கேட்குறாளா, சே நான் எப்படி மாப்பிள்ள உங்ககிட்ட பேசல ஸ்பீக்கரில் போடுவேனா, அதான் நான் பார்த்தேன் அப்படிங்கிறார் விஜய். நான் போடவே இல்லை, போட்டு கொடுக்கவும் இல்லை, வாங்க மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏன் மாப்பிள்ள இப்படி ஒரு அடங்காப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு நீங்கள் என்ன மாப்பிள்ள பண்ண போகிறீங்க, அத்தை என்னத்தை ரூட்டு மாறி பேசுகிறீங்க அப்படின்னு கோவம் வருது. இல்லை நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஏதோ ஒரு நல்ல பொண்ணாக உங்கள் பொண்ணுக்கு அம்மாவா நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு யாரோ ஒரு பொண்ணை பார்த்துக்கங்களேன், என் பொண்ணை விட்டுருங்களேன், அவள் தான் வேணான்னு சொல்கிறாள் அத்தை அப்படின்னு கோவம் வருது. இந்த உலகமே இடிஞ்சாலும் சரி, எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தால் அது என் பொண்டாட்டி கூட தான், காவேரி மட்டும்தான் எனக்கு, என்ன நினச்சிட்ருக்கீங்க, இல்லை அவள் தான் வேணாங்கிறல, அவள் ஒரு கிறுக்குத்த கேனத்தை, நீங்கள் வேற, அவள் ஒரு கேனை பிள்ளைய நீங்கள் பெற்ற நாளில் அது ஒன்று தான் கேனை தெரியுமா அப்படி சொல்ல, 3 பேரும் முத்தா பெற்றிருக்கீங்க, அது ஒன்று மட்டும் சொத்தையாக பெற்றிருக்கீங்க, அதை பெற்று ஏன் தலை கட்டிருக்கீங்க, சரி என்ன பண்ணுறது, நான் வர்றேன், அதுக்காண்டி நீங்கள் திட்டப்பட சரியா, திட்டக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு. 3 பேரும் ஆஹா அப்படின்னு பெருமையை பாராட்டிக்க காவேரி எல்லாத்தையும் பார்க்குறாங்க. உங்களெல்லாம் முத்துன்னு சொன்னோன்னா ரொம்ப கெத்தாகிறீங்களா, நான் சொத்தையா, இருக்கட்டும் வரட்டும், உங்கள் எல்லாருக்கும் சேர்ந்து ஆட்டம் காமிக்கிறேன், காவேரி வேணாண்டி அப்படிங்கிறாங்க. முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரெடியாகி நிற்கிறாங்க முழு சந்திரபியா மாறின காவேரியா. ஆனாலும் இவங்க 3 பேருக்கு சந்தோஷம், பரவாயில்லையடி விஜய் நம்ம மேலே அவ்வளோ பிரியமாக இருக்கார்ல அப்படிங்கிற. நிவின் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியலை, என்ன நீங்கள் 3 பேரையும் அப்படி சொன்னா தான் சந்தோஷப்படுவீங்க, ஆனால் காவேரி மேலே உயிராக இருக்கார், அதனால தான் அப்படி சொல்கிறாரு, அதை புரிஞ்சுக்காமல் நீங்களாம் பெருமைப்பட்டுக்கிறீங்களா, அப்போது எங்களை சொன்னதெல்லாம் சும்மாவா, ஆமாம் வரட்டும் அவரை நாங்கள் கேட்டுக்கிறோம், என்ன வேணாலும் பண்டிகைங்க போங்க அப்படின்ட்டு நிவிண்டு போகிறாரு. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனால் நல்லா தானே இருக்கும், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. தேங்க்யூ.